இதுபோன்று மருத்துவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது என்பது கவலை அளிக்கிறது. டாக்டர் பாலாஜி மிகவும் நல்ல மருத்துவர், அர்ப்பணிப்பு மிக்கவர். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நல்ல பழக்கம். ஒரு குழந்தை இறந்ததுக்காக டக்குன்னு சாலை மறியல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் தெரியாமல் மக்கள் சாலை மறியல் பண்ணுறாங்க. அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கூட இது மாதிரி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த டாக்டர் மருத்துவர் பாலாஜி அவர்களை தாக்கியவரை தமிழ்நாடு அரசு கைது செய்திருக்கிறது. அதை வரவேற்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு அரசு மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய அளவிற்கு பாதுகாப்பு வசதிகள் என்பது இல்லை என்பது வேதனையாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க பல இடங்களில் சிசிடிவி கேமரா இல்லை, போதிய பாதுகாவலர்கள் இல்லை, ஏராளமான விசிட்டர்ஸ் வந்து மருத்துவமனைக்கு உள்ளே வர்றாங்க. மருத்துவமனை என்பது லாட்ஜ் கிடையாது. அதுக்காக வந்து வானியல் அறிக்கையை வந்து தவறு சொல்ல முடியாது. அறிவியலில் இது வேணால் நடக்கலாம், மருத்துவ அறிவியலில் கூடுதலாக அதை விட நடக்கலாம். அப்போ அவ்வாறு இருக்கின்ற பொழுது மக்கள் உணர்ச்சி வயப்பட்டு மருத்துவர்களை செவிலியில் தாக்கக்கூடிய போக்கு இருக்குது. செக்யூரிட்டியை நியமிக்கிறாங்க, அவங்க பல பேர் வயதானவர்களாக இருக்காங்க. பாதுகாப்பை எப்படி வழங்குறதுன்னு தெரியல. நிரந்தரமான உரிய பயிற்சி பெற்ற பாதுகாவலரை தமிழ்நாடு அரசு, பிசிஷியன் அசிஸ்டன்ட் கிடையாது, அதே மாதிரி கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, சைக்காலஜிஸ்ட் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். அரசு மருத்துவமனைக்கு போனால் டெஸ்ட் பண்ணாலும் காசு கொடுக்கணும், சிகிச்சை அளிக்கணும், காசு நிலைமை இந்தியா முழுவதும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் அதே நிலைமை தான். எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், எந்த பரிசோதனைக்கு காசு கொடுக்காம இருந்து சிகிச்சை வழங்க பெற முடியாது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மனநல காப்பகம் 225 ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தை எவ்வாறு அரசு தனியாட்ட கொடுக்கலாம்? பாதுகாப்பற்ற சூழல் தான் இங்க இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க எக்மோர் பிரசவ ஆஸ்பத்திரி இருக்கு. ஐசியூல யார் வேணா போய் நுழையலாம். நீங்க வேணா போய் பாருங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்க, ஐசியூக்குள்ள போகவே முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு 4 கேட் இருக்கும். ஐசியூங்கிறது தீவிரமான சிகிச்சை நடந்துட்டு இருக்கிற இடம். அங்கே இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, அங்கே வேலை செய்யறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. கார்டியாக் ப்ராப்ளம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனால் வந்து காப்பீடு அட்டை இல்லாதனால் மருத்துவமனையில் சிகிச்சை மறுக்கப்படுகிறது. அமைச்சர் வந்து சொல்லலாம், அந்த மாதிரிலாம் கிடையாது, அட்டை இல்லைனாலும் சிகிச்சை பண்ணலாம். ஆனால் எழுதப்படாத சட்டமாக அட்டை இருந்தால் மட்டுமே. அதே மாதிரி கேன்சருக்குன்னு சென்னையில் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை ரொம்ப நாளாக இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற புரோட்டோகால் வந்து மைல்டு சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம குக்கிங்லேயே சமைக்கும் பொழுது உப்பு முன்னாடி போடுறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு முன்னாடி போடுறோம், ரெண்டுமே ஓகே தான். ஸோ அதே மாதிரி அதனால தான் நாங்கள் வந்து அரசே மருந்து உற்பத்தி பண்ண சொல்லுவோம். ஏன்னா அதில் பணம் மிச்சமாகும். காப்பீட்டை நிறுத்தினா பணம் மிச்சமாகும். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் டாக்டர் ஜிஆர் ரவீந்திரநாத், பொதுச் செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம். டாக்டர் ஏஆர் சாந்தி, மாநில செயலாளர், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம். ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை, நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கிண்டி கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மிகச்சிறந்த புற்றுநோய் மருத்துவ நிபுணருமான, மனிதநேயம் மிக்கவருமான டாக்டர் பாலாஜி அவர்கள் இன்றைய தினம் கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமடைந்து மருத்துவ சிகிச்சையில் இருப்பது என்பது மிகுந்த வருத்தத்தையும் வேதனை அளிக்கிறது, மிகுந்த கவலை அளிக்கிறது. இந்த கத்தி குத்து நிகழ்வு கடுமையான கண்டனத்திற்குரியது. உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அவருடைய உயிரை காப்பாற்றிய சக மருத்துவர்களுக்கும் மருத்துவ நிபுணர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்று மருத்துவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவது என்பது கவலை அளிக்கிறது. இதன் காரணமாக அரசு மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கு கடுமையான அச்ச உணர்வும் பய உணர்வும் ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய பய உணர்வும் அச்ச உணர்வும் அதிகரிக்குமேயானால் அது பொதுமக்களுக்கும் நல்லதாக இருக்காது. பொதுமக்களும் இதன் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கும். மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் தாக்கப்பட்டால் அதன் காரணமாக மருத்துவ பணிக்கு மருத்துவர் வருவது தயக்கம் காட்டினால், அதே போலவே மிகவும் மோசமான உடல்நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தயக்கம் காட்டினால் மிகப்பெரிய பாதிப்பு பொதுமக்களுக்கு ஏற்படும். எனவே அது மிகுந்த சிக்கல் வாய்ந்த ஒரு பிரச்சனை. டாக்டர் பாலாஜி மிகவும் நல்ல மருத்துவர், அர்ப்பணிப்பு மிக்கவர். தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நல்ல பழக்கம், ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ளவர், டெடிக்கேட்டட் டிவோட்டட்னு சொல்லலாம். அதுபோன்று ஒரு அற்புதமான மருத்துவரை நான் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 நோயாளி வச்சு பார்ப்பார். மருத்துவமனை 8 மணிக்கே வந்துடுவார். 3 மணி 4 மணி வரையுமே அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவர் தான் டாக்டர் பாலாஜி அவர்கள். எனவே அவர் இந்த மாதிரி ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாயிருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. எனவே இது போன்ற நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா அண்மையில் மயிலாடுதுறையில் ஒரு மகப்பேறு மருத்துவர் அன்றைக்கு ஏராளமான சுகப்பிரசவங்களும் பார்த்துருக்காரு, சிசேரியன் பண்ணியிருக்காங்க. ஒரு குழந்தை இறந்ததுக்காக டக்குன்னு சாலை மறியல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் தெரியாமல் மக்கள் சாலை மறியல் பண்ணுறாங்க.
செய்து விட்டார்கள். அவங்களுடைய ஆதங்கம், அவங்களுடைய ஒரு உணர்ச்சிகரமான சூழல். ஆனால் அதே சமயத்தில் அரசு எந்த விதமான நிபுணர் குழுவையும் அமைத்து விசாரணை நடத்தாமல் அந்த மருத்துவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இது வந்து சிறப்பாக சேவை செய்யக்கூடிய மன அதிர்ச்சி அளிக்குது. அதுமாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா அண்மையில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். இது போன்று தொடர்ந்து சம்பவங்கள் நடக்குது. அதுபோல் அரியலூரில் வந்து ஒரு பயிற்சி மருத்துவர் அங்கே வந்து உள்ளர பயிற்சி மருத்துவர்களுக்கான மாணவர்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உள்ளரே வந்து கட்டட வசதி விடுதி வசதி இருந்தாலும் கூட 2 ஆண்டுகளாக திறக்கப்படாத காரணமாக 45 மருத்துவர்கள் பயிற்சி வெளியில் தங்கியிருக்காங்க. அப்போ பணி முடிச்சுட்டு பைக்கில் போகிறப்ப அவர் வந்து ஆக்சிடென்ட் உள்ளாகி இறந்து போயிட்டார். அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கூட இது மாதிரி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆங்காங்கே மருத்துவ மாணவர்கள் மருத்துவ மாணவிகள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய நிகழ்வுலாம் இருக்குது. எனவே தான் தொடர்ந்து எங்கள் சங்கம் வந்து இப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற நிலையை போக்க வேண்டும், மருத்துவர்களுக்கு மருத்துவ மாணவர்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடிய வகையில் ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். அண்மையில் திருச்சியிலையும் புதுக்கோட்டையிலையும் தஞ்சாவூர்லையும் நாங்கள் கருத்தரங்களாக நாங்கள் வந்து நடத்தியிருக்கின்றோம். பத்திரிகையாளர் எல்லாத்துக்குமே நன்றாக தெரியும். 10 நாட்களுக்கு முன்பாக இதே ப்ரெஸ் கிளப்பில் மருத்துவருடைய பாதுகாப்பு குறித்து நாங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டையும் ஏற்பாடு செய்து அதில் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் உங்கள் மத்தியில் விலக்கி பேசியிருக்கின்றோம். எனவே இந்த டாக்டர் மருத்துவர் பாலாஜி அவர்களை தாக்கியவரை தமிழ்நாடு அரசு கைது செய்திருக்கிறது, அதை வரவேற்கிறோம். அதே போலவே மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உடனடியாக சம்பவம் நடந்த மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் பாலாஜியை பார்த்து ஆறுதல் சொன்னதோடு மட்டுமல்லாமல் மருத்துவருடைய பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக கூறியிருக்கின்றார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று அவரும் பார்த்திருக்கின்றார். இதெல்லாம் வரவேற்புக்குரியது என்றாலும் கூட இது வந்து முழுமையாக திருப்தியை வழங்கிவிடாது. என்று சொன்னால் மருத்துவர்களுக்கு மருத்துவ மாணவர்களுக்கு செவிலியர்களுக்கு மருத்துவ பணியாளர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதுதான் மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் முழுமையான திருப்தியை கொடுக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு அரசு மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய அளவிற்கு பாதுகாப்பு வசதிகள் என்பது இல்லை என்பது வேதனையாக இருக்கிறது. தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட போதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க பல இடங்களில் சிசிடிவி கேமரா இல்லை, போதிய பாதுகாவலர்கள் இல்லை, ஏராளமான விசிட்டர்ஸ் வந்து மருத்துவமனைக்கு உள்ளே வர்றாங்க. அப்போ வந்து ஐசியூலரே போகிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது. ஏன்னா வந்து மருத்துவமனை என்பது லாட்ஜ் கிடையாது. ஏதோ ஒரு இதில் போய் தங்கியிருந்தோம் அடுத்த நாள் வந்து முடிச்சு நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அது ஒரு லாட்ஜ் மாதிரி கிடையாது, தங்கும் வசதி உள்ளது கிடையாது. இது வந்து மருத்துவமனைனா ரொம்ப சீரியஸான நோயாளிகள் வர்றாங்க, டெர்மினலில் வர்றாங்க, ஐசியூவில் இருக்காங்க, உயிருக்கு போராடுறவங்க வர்றாங்க. மருத்துவ அறிவியல் எவ்வளோதான் தொழில்நுட்பம் முன்னேறிந்தாலும் கூட இறப்பு என்பது தவிர்க்க முடியாது. சிகிச்சைகளில் தோல்வி என்பது நடக்கலாம். உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோயாளியுடைய அட்டெண்டன்ஸ் நிறையா இருந்தால் டக்குன்னு ஏதோ சிகிச்சையில் தவிர மருத்துவரை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இது வந்து ஒரு சிக்கலான பிரச்சனை, மற்ற அறிவியல் போல் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், நம்முடைய வானிலை அறிக்கை அறிவிக்கிறாங்க, ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, எல்லோ அலர்ட் கொடுக்குறாங்க, நம்ம ப்ரோக்ராம் கூட ரத்து பண்ணிடுறோம். ஆனால் அது மாதிரி நடக்கலை. அதுக்காக வந்து வானிலை அறிக்கையை வந்து தவறு சொல்ல முடியாது. அறிவியலில் இது வேணால் நடக்கலாம், மருத்துவ அறிவியலில் கூடுதலாக அதை விட நடக்கலாம். அப்போ அவ்வாறு இருக்கின்ற பொழுது மக்கள் உணர்ச்சி வயப்பட்டு மருத்துவர்களை செவிலியில் தாக்கக்கூடிய போக்கு இருக்குது. அப்போ வந்து எல்லா ஐசியூலையும் பாதுகாப்பு இருக்கணும், எல்லா மருத்துவர்களையும் போதிய பாதுகாப்பு வசதி இருக்கணும், சிசிடிவி கேமராக்கள் வந்து இருக்க வேண்டும். அதே போலவே நிரந்தரமான பணியாளர்களை பாதுகாப்பு நியமிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் அமைப்புகள் மூலமாக அவுட் சோர்சிங் மூலமாக அங்கே வந்து செக்யூரிட்டியை நியமிக்கிறாங்க. அவங்க பல பேர் வயதானவர்களாக இருக்காங்க, பாதுகாப்பை எப்படி வழங்குறதுன்னு தெரியல, அது வலிமை இல்லாதவங்களாக இருக்காங்க, உடல் ரீதியாக வலிமை இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அதே போல வந்து ஒரு கூட்டம் ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்கன்னா எப்படி டீல் பண்ணுறதுங்கிற அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இதில் வந்து உளவியல் ரீதியாகவும் அதே போலவே உடல் ரீதியாகவும் உரிய பயிற்சிகளை பெற்ற பாதுகாப்பு அலுவலர்களை பாதுகாவலர் நியமிப்பதான் சரியாக இருக்கும். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மருத்துவமனையில் நிரந்தர பணியாளர் தான் பாதுகாப்பில் ஈடுபட்டாங்க, அவங்க நிரந்தர பணியாளர். அப்போ இன்றைக்கி வந்து எந்த மருத்துவமனையில் நிரந்தர பாதுகாவலர்களே கிடையாது, பணியாளர்களே இல்லை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சோர்சிங்கில் ஊழியர்கள் அனுப்பக்கூடிய நிறுவனம் வந்து யாரை வேணாலும் அனுப்புகிறாங்க திடீர்னு. அப்போ அவங்களுக்கு வந்து மருத்துவமனையில் என்ன பிரச்சனை வரும் கூட தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த பிரச்சனையை வந்து அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். நிரந்தரமான உரிய பயிற்சி பெற்ற பாதுகாவலரை தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து பிஸ்னஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஒரு நோயாளிக்கு 2 அட்டெண்டர் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், ஒரு நேரத்தில் ஒரு அட்டெண்டர் இருக்கணும், 2 பாஸ் கொடுக்கலாம், 2 அட்டெண்டர் மாறி மாறி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதே போலவே அட்டெண்டர்ஸுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அப்போ அந்த அட்டெண்டர்ஸும் எப்படி அவங்களுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து அங்கே மருத்துவமனையில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து மிக முக்கியமாக மருத்துவமனையில் மருத்துவர்கள் நியமிக்கிறாங்க, செவிலியர் நியமிக்கிறாங்க, ஊழியர்கள் நியமிக்கிறாங்க, அதுவே காலி பணிகளுக்கு நிரப்பப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அரசு மருத்துவமனை வரக்கூடிய நோயாளியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களோ செவிலியர்களோ மருத்துவ பணியாளர்களோ இல்லை. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட
இன்னொரு பக்கம் என்னன்னாக்க இந்த தனியார் மருத்துவமனை பெரிய மருத்துவமனைலாம் போனீங்கன்னா சரி, அங்கே வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் இருக்காங்க, மருத்துவருக்கான உதவியாளர் இருக்காங்க. அது பிறகு ஐசியூ போன்ற இடங்களில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. அதாவது சோகமாக இருந்தால் அந்த சோகத்தை போகக்கூடிய வகையில் அவங்களை வந்து கவுன்சிலிங் கொடுத்து அந்த நோய் தன்மை பற்றி, நோய் எப்படி இருக்கிறது, எப்படி குணப்படுத்த முடியுமா, என்னென்ன சிகிச்சை வழங்கப்படுகிறது, இதையெல்லாம் நோயாளியுடைய உறவினர்கள் சொல்லக்கூடிய வகையில் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இங்கே அரசு மருத்துவமனையில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கிடையாது, அதே மாதிரி கிளினிக்கல் சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, சைக்காலஜிஸ்ட் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு வந்து நவீன தொழில்நுட்பம் வந்திருக்கு. 30 ஆண்டுகளுக்கு உள்ள நிலைமை இல்லை. இன்னைக்கு வந்து ஏராளமான படிப்புகளை படித்துட்டு வர்றாங்க, துணை படிப்புலாம் படித்துட்டு வர்றாங்க. கிளினிக்கல் சோசியாலஜிஸ்ட்லாம் இருக்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, அதே மாதிரி மருத்துவமனையில் வந்து பணியாற்றக்கூடிய மருத்துவ உதவியாளர்கள் இருக்காங்க. அப்போ இவர்களெல்லாம் அரசு மருத்துவமனை பணியமர்த்த வேண்டும். ஏன்னா ஒரு நாளைக்கு 100 நோயாளிகள், புற்றுநோயாளிகள் வந்து சிகிச்சை வர்றப்ப அங்கே ஒரு மருத்துவரோ 2 மருத்துவரோ இருக்கின்ற பொழுது அவங்க சிகிச்சையில் தான் கவனம் செலுத்த முடியும். ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவர் 20 நிமிஷம் செலவு பண்ணவே முடியாது, தனியார் மருத்துவமனை செலவு செய்ய முடியாது. அப்போ இயல்பாகவே புற்றுநோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு ஏராளமான சந்தேகம் இருக்கும், உறவுகள் சந்தேகமாக இருக்கும். பல பேர் வந்து துவக்க கட்டத்திலே வரதில்லை, 4வது ஸ்டேஜில் கூட வர்றாங்க. அப்போ அவர்களுக்கு கூட ஐயப்பாட்டே போக வேண்டிய அவசியம் இருக்குது. கீமோதெரபி கொடுப்பாங்க, கீமோதெரபியில் முடியெல்லாம் கொட்டி போயிடும், வாந்தி வரும், உடல் சோர்வு வரும். அப்போ இதையெல்லாம் பற்றி மருத்துவர் வந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் விளக்க முடியாது, செவிலியல் விளக்க முடியாது. போதிய அளவுக்கு இந்த கவுன்சிலர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து விளக்க முடியும், அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களால பணியாற்ற முடியும். எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு அரசாங்கம் ஒவ்வொரு துறை சார்ந்த வகையில் கவுன்சிலர்ஸை நியமிக்கணும். அதே போலவே ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் நியமிக்கணும், வழிகாட்டுவர்கள் நியமிக்கணும். ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் உள்ள நுழைஞ்ச உடனே மே ஹெல்ப்னு ஒரு டேபிள் போட்டு அதில் வரக்கூடிய நோயாளிகளுக்கு எங்கெங்கே போகணும், எந்தெந்த ஓபி எங்கே இருக்குது, ஓபி நம்பர் என்ன என்பதை வந்து அவங்களை வந்து வழிகாட்டக்கூடிய வேலை அந்த அவர்களை வந்து நியமிக்கணும். அவங்கள வந்து வாலண்டியர்ஸை கூட வச்சுக்கலாம், நிறைய பேர் உதவி செய்ய தயாராக இருக்காங்க. ஏற்கனவே சில இடங்களில் மருத்துவமனையில் அது மாதிரி இருந்தது, இப்போ எந்த அரசு மருத்துவமனையில் பார்க்கவே முடியல. எனவே மே ஹெல்ப்னு சொல்லிட்டு இருக்கணும். அதே மாதிரி மருந்துகள் வழங்கக்கூடிய இடம், எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய இடம், பல்வேறு ரத்த பரிசோதனை செய்யக்கூடிய இடம், எல்லாத்துலேயுமே கூட்டம் வந்து அலை மோதுது. அப்போ ஒரு நோயாளி ஒரு நாளைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை போனார்னா இந்த டெஸ்ட்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே 4 நாள் 5 நாள் ஆகிடும், அவ்வளோ விரயமாத நேரம். அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு விரக்தியை உருவாக்குது. இதே தனியார் மருத்துவமனை போனால் ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடறாங்க. அரசு மருத்துவமனை போனால் நீண்ட காலம் வந்து இந்த டெஸ்ட்டில் முடிக்கிறதுக்கே 1 வாரம் 2 வாரம் என்று ஆகின்ற பொழுது அது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்தால் டேட் கொடுத்து 10 நாள் கழிச்சு வா 15 நாள் கழிச்சுன்னு அனுப்புகிறாங்க. இதெல்லாம் வந்து அரசு மருத்துவமனையுடைய சேவை மேலே மக்களுக்கு கடுமையான கோபத்தை விரக்தியை உருவாக்குது. அப்போ சிஸ்டத்து மேலே போயிட்டு கோவப்படுறதுக்கு போல அவங்க என்னன்னாக்க கடைகோடியில் மக்களுக்கு நேரடியாக சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவ செவிலியல் மீது, இந்த சிஸ்டர் மருத்துவத்துறையின் மீது இருக்கக்கூடிய குறைபாடுகளின் மீது வரக்கூடிய கோபம் வந்து ஆத்திரம் வந்து மருத்துவ மீது, மருத்துவ பணியாளர் மீது வருகிறது. அந்த கோபத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் மருத்துவர்கள் வந்து தாக்கப்படுவதும், மருத்துவமனை தாக்கப்படுவதும், செவிலியல் தாக்கப்படுவதும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மருத்துவர்கள், மருத்துவமனை, செவிலியல் தாக்கப்படுவதற்கான சமூக பொருளாதார மருத்துவ காரணிகள் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். அதை போக்குறத முக்கியமான விஷயமா இருக்கும். டாக்டர் பாலாஜியை தாக்கியவரை கைது செஞ்சுட்டாங்க. அவர் ஒரு இளைஞர், அவர் தாக்கியது கடுமையான கண்டனத்துக்குரியது. ஆனால் அவருக்கு வந்து இந்த சிகிச்சை வழங்கப்பட்டதில் குறைபாடுகளை யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்பிக்கிட்டு தவறான சிகிச்சை வழங்கிட்டான்னு அவர் தாக்க வர்றார். ஆனால் இந்த மருத்துவர் திறமையான மருத்துவர், தமிழ்நாட்டில் மிக திறமையான மருத்துவர் வந்து டாக்டர் பாலாஜி, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். எனவே அந்த நோயாளிக்கு, அந்த நோயாளியுடைய உறவினருக்கு ஏற்பட்ட, அந்த பையனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை அவர் பிடிச்சி தாக்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் உள்ள சிக்கலை வந்து காண்பிக்கிறது. அப்போ வந்து எனக்கு இந்த காரணிகளை கண்டறிந்து போக வேண்டிய அவசியம் இருக்கு. இதை செய்யாமல் ஒருத்தரை தனிப்பட்ட நபரை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்கிவிட்டால் மட்டுமே இது போன்ற பிரச்சனை வந்து தீர்ந்துடும் என்று நான் பார்க்க முடியாது. இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு சொல்ல போனால் உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை பரவிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னாக்க உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கைகள் வந்து மருத்துவத்துறையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு பல்வேறு உலக நாடுகளிலையும் பொது சுகாதாரத்துறை இன்னைக்கு வந்து பலகீனப்படுத்தப்படுகிறது. இந்தியாவை பொது சுகாதாரத்துறை மிக வேகமாக தனியார் மயமாக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் வணிகமயமாக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் மருத்துவ காப்பீடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அரசு மருத்துவமனைக்கு போனால் எதுவுமே இலவசம் இல்லைங்கிற நிலை வந்துருச்சு. அரசு மருத்துவமனைக்கு போனால் டெஸ்ட் பண்ணாலும் காசு கொடுக்கணும், சிகிச்சை அளிக்கணும் காசு நிலைமை இந்தியா முழுவதும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் அதே நிலைமை தான். எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், எந்த பரிசோதனைக்கு காசு கொடுக்காம நீங்கள் வந்து சிகிச்சை வழங்க பெற முடியாது. அல்லது நீங்க வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை காண்பிக்கணும். அப்ப இதெல்லாம் வந்து கடுமையான கோபத்தை உருவாக்குது. அப்ப உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கை நடைமுறைக்கு வந்த பிறகு, பொது சுகாதாரத்துறை வந்து சீரழிந்த பிறகு, தனியார் மயமாக்கல், கார்பரேட் மயமாக்கல் வந்த பிறகு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை, தரமான சிகிச்சை தேவையான நேரத்தில் உடனடியாக பெறக்கூடிய சூழல் இல்லை.
அதான் எனக்கு மிக முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை நீடிக்குது. அப்போ அரசு மருத்துவமனையில் இருந்த நம்பிக்கை போய்விட்டது. அப்போ இது வந்து மிகப்பெரிய சமூக பொருளாதார பிரச்சனையாக, ஒரு மருத்துவ துறை சார்ந்த பிரச்சனையாக பார்க்க வேண்டிய ஆழமான பிரச்சனையாக பார்க்கணும். அதனால தான் நாடு முழுவதும் எவ்வளவு பாதுகாப்பு போட்டால் கூட நீங்கள் மருத்துவமனைகள் தாக்கப்படுவது நம்மளால தடுக்க முடியலைங்கிற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ இந்த டீப் ரூட்டட் ப்ராப்ளம், டீப் ரூட்டட் சோசியோ எக்கனாமிக் மெடிக்கல் ப்ராப்ளம் என்பதை அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு அந்த அடிப்படையில் பொது சுகாதாரத்துறை தனியார் மயமாக்க கூடாது. ஒன்றிய அரசு மிக வேகமாக பொது சுகாதாரத்துறை தனியார் மயமாக்குறது, அரசு மருத்துவமனை தனியார் மயமாக்குறது. ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பிஷ் என்ற அமைப்பின் மூலமாக பிரைமரி ஹெல்த் சென்டர் நடத்த சொல்றாங்க. அப்ப நாடு முழுவதும் இது போன்ற பிரச்சனை வருது. அப்ப மக்களுக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது. அப்ப தமிழ்நாடு அரசும் அப்படிப்பட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மனநல காப்பகம் 225 ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தை எவ்வாறு அரசு தனியாட்ட கொடுக்கலாம்? அப்ப இது போன்ற போக்கு வருவது என்பது எரிச்சலை உருவாக்குது, நோயாளிகள் விரக்தியை உருவாக்குது, அந்த கோபம் வெளிப்படுத நாம் பார்க்கின்றோம். எனவே தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் போதிய அளவுக்கு காலி பணிகள் நிரப்பப்படவில்லை. மருத்துவமனை காலி பணியிடம் 2500 காலி பணியிடம் இருக்கு. அப்ப 2500 காலி பணியிடம் இருந்தா எவ்வாறு மருத்துவர்கள் தரமான சிகிச்சை வழங்க முடியும், மருத்துவம் எவ்வாறு வழங்க முடியும்? அதே போலவே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசு மருத்துவமனை எவ்வளவு நோயாளி வந்தார்களோ அதற்கேற்பதான் இன்னைக்கு வந்து மருத்துவர்கள் செவிலியெல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு கொரோனா வந்த பிறகு இன்னைக்கு மிடில் கிளாஸ் அரசு மருத்துவமனை தான் நம்பி இருக்கிறாங்க, அப்பர் மிடில் கிளாஸ் அரசு மருத்துவமனை வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல 2 மடங்கு 3 மடங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை அரசு மருத்துவமனை வருவது அதிகரித்திருக்கிறது. ஆனால் அரசு மருத்துவ எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, செவிலியருடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, மருத்துவ கட்டமைப்பு போதிய அளவுக்கு அதிகரிக்கவில்லை என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட குறைபாடு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குது. எனவேதான் 4 நாட்களுக்கு முன்னால் நடந்த பிரஸ் மீட்ல கூட நாங்கள் வந்து சொன்னோம், உடனடியாக காலி பணிகளை நிரப்ப வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக எம்ஆர்பி தேர்வை உடனடியாக நடத்த வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக அரசு மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களை, செவிலியர்களை, மருத்துவ பணியாளர்களை போர்க்கால அடிப்படையில் நியமிக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதெல்லாம் உடனடியாக அரசு கவனிக்க வேண்டும். அப்புறம் மிக முக்கியமாக 24 மணி நேரம் வேலையெல்லாம் நீங்கள் வழங்கப்படுது. இன்னைக்கு ஒரு நாளிதழில் கூட தலையங்கள் இருக்கிறாங்க, 24 மணி நேரம் பணி வந்து வழங்கப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்புக்கு, உடல் உளைச்சலுக்கு மருத்துவர்கள் ஆளாகிறாங்க, நோயாளிகளும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரத்துக்கு மேலே ஒரு மருத்துவருக்கு வேலை கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாகவே 24 மணி நேரம் வேலை, வாரத்துக்கு 2 நாள் 24 மணி நேரம் வேலைங்கிறப்ப அந்த 24 மணி நேரம் 2 நாள் வேலையில் 48 மணி நேரம் போயிடுது. மிக கடுமையான உடல் உளைச்சல்ல, மன உளைச்சல்ல இன்னைக்கு வந்து மருத்துவம் பணியாற்றக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. இதை போக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்கள் சங்க சார்பாக வழக்கு தொடர்ந்து 2015 24 மணி நேரம் பணி வழங்கக்கூடாது, 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை வழங்கணும், 24 மணி நேரம் தொடர்ச்சியான வேலை வழங்கக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை வாங்கியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு 24 மணி நேரம் பணி வழங்கப்படுகிறது. எனவே இதையே அரசு போக்க வேண்டும். மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, மருத்துவ பணியாளர்களுக்கு 8 மணி நேரம் மட்டுமே வேலை என்பதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்த வேண்டும். மற்ற மாநிலம் எப்படி இருக்கு கவலையே கிடையாது நமக்கு. இது திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசு மருத்துவ பணியாளருடைய உரிமையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு, நோயாளி நலன்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை தமிழ்நாட்டில் என்பதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு வந்து இந்த கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி இந்த தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கமும் ஃபோக்டா என்ற அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த போராட்டத்துக்கும் நாங்கள் வந்து முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்த வேண்டுமே ஒழிய ஒன்றிய அரசை போல தமிழ்நாட்டிலும் மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறையாக தமிழ்நாட்டை மாற்றக்கூடாது. இது அமெரிக்காவிலே தோல்வியடைந்த திட்டம். எனவே திராவிட மாடல் அரசு மற்ற அரசுகளுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் அனைத்து சிகிச்சையிலும் மருத்துவ பரிசோதனையிலும் முற்றிலுமாக இலவசம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு நோயாளி உள்ளே நுழைந்தார் என்று சொன்னால் முழுமையான திருப்தியோடு சிகிச்சை பெற்று வெளியில் வரக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழக அரசாங்கம் தொடர்ந்து பல நல்ல
நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இந்த குறிப்பிட்ட பேஷண்ட்டுக்கு ஸ்டேஜ் 4 வந்திருந்தாலும் தொடர்ந்து பல மாதங்களாக சிகிச்சை வழங்குறாங்க. இதே சிகிச்சையை ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் என்னன்னா பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவாயிருக்கும். ஆக அந்த உயர்தர சிகிச்சையை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சிகிச்சையை தமிழக அரசாங்கம் இலவசமாக வழங்குகிறது. இது போல பல இடங்கள் வழங்குகிறது. இது பாராட்டத்தக்கது. இது பொதுமக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மற்ற விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு தனிப்பட்ட விஷயம். அந்த டாக்டர் பாலாஜியை தாக்கினவரை அரெஸ்ட் பண்ணாலோ இல்லை அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை கொடுத்தாலோ இந்த பிரச்சனை முடிய போவதில்லை. மீண்டும் இன்னொரு பாலாஜி சாரோ இல்லை வேறு ஒரு மருத்துவரோ தாக்கப்பட மாட்டார்கள் என்ற சூழலை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. பாதுகாப்பற்ற சூழல் தான் இங்கே இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே எக்மோர் பிரசவ ஆஸ்பத்திரி இருக்கு. ஐசியூல யார் வேணா போய் நுழையலாம். நீங்க வேணா போய் பாருங்க. அப்ப என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கிறது? அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் என்று இருக்கிறது. அது புறநோயாளிகள் பகுதி. காலையில் புறநோயாளிகள் பகுதி அந்த புறநோயாளி பகுதி வேலை முடிஞ்சோன்னா அது ஏன் பூட்ட மாட்டேங்கிறாங்க? அது சரணாலயம் மாதிரி அங்கங்க தண்ணி போட்டுட்டு உள்ள போய் படுத்துக்கிறாங்க. யார் வேணா உள்ள போகலாம் என்ற சூழல் இருக்கிறது. ஆகவே எந்த ஐசியும் க்ளோஸ் ஆகணும். 2-3 கேட் இருக்கணும். நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்க, ஐசியூக்குள்ள போகவே முடியாது. அதுக்கு முன்னாடி 4 கேட் இருக்கும். ஐசியூங்கிறது தீவிரமான சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கிற இடம். அங்கே இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. அங்கே வேலை செய்யறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு பாதுகாப்பான சூழலும் உறுதிப்படுத்தப்படணும். ஒரு கேட் தான் இருக்கு, யார் வேணா உள்ள வரலாம். அந்த கேட் கூட இல்லை அப்படின்னா இப்போ ஒரு மூச்சு வாங்கிட்டே இருக்காங்க, இறந்து போற சர்வாயில் இருக்காங்க, அது பக்கத்திலே பேஷண்ட் அட்டெண்டர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உணர்ச்சி மயப்பட்டு என்ன வேணா செய்வாங்க தான். அந்த சூழல் ஏன் வச்சிருக்காங்க? இப்போ அரசு சென்னை மாதிரியான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இப்போ எக்மோர் ஹாஸ்பிட்டலையோ மற்ற இடங்களில் இதே சூழல் தான் இருக்கிறது. ஆகவே உடனடியாக எல்லா ஐசியும் பாதுகாக்கப்பட வேண்டும். கேட் போடணும். அதே போல கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கணும். ஐசியூல என்ன நடக்குதே தெரியல, அதனால அவங்களுக்கு கோவம் வருது. டெய்லி காலையில் 9 மணிக்கு அதுக்கு கவுன்சிலர் மாதிரி ஒருத்தங்க சொல்லணும் என்ன நடக்குது இந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னு. அப்போ டெய்லி சில மருத்துவமனைகளில் சென்னையிலையும் பண்றாங்க, அரசு மருத்துவமனையில். அது அவங்களுக்கான பயத்தை நீக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு, நாளைக்கு இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம், அதிகமான இந்த மாதிரி நிலைமை குறைஞ்சதுன்னா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நாள் இந்த ரிப்போர்ட் அதிகமாச்சா குறைஞ்சிச்சான்னு தான் கேட்பாங்க. என்ன நடக்குதே சொல்லலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆக இது ஒரு பிரச்சனை. அதே நேரத்தில் காப்பீடு என்பது மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஊடகவியலாளரும் பலரும் தனிப்பட்ட முறை எங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அட்டை இருந்தால் தான் சிகிச்சை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை இருக்கிறது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஹார்ட்டுக்காக ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. ஒரு யங் ஸ்டூடெண்ட் அவர் பேசுகிறார். அவர் இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஒரு இளம் பையன் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. கார்டியாக் ப்ராப்ளம், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் காப்பீடு அட்டை இல்லாதனால் மருத்துவமனையில் சிகிச்சை மறுக்கப்படுகிறது. அமைச்சர் சொல்லலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, அட்டை இல்லைனாலும் சிகிச்சை பண்ணலாம். ஆனால் எழுதப்படாத சட்டமாக அட்டை இருந்தால் மட்டுமே, காப்பீடு அட்டை இருந்தால் மட்டுமே சிகிச்சை வழங்கப்படும் என்ற நடைமுறை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இருக்கின்றது. அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இதனாலதான் கோவம் வருது பேஷண்ட்டுக்கு. ஏன் அடிக்கிறாங்க? ஒரு திருப்தி இல்லாத மனநிலை வருது. இவ்வளவு நல்லா சிகிச்சை வழங்குறோம், வேற எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி கிடையாது. ஆனாலும் ஏன் பிரச்சனை வருகிறது? அந்த சிறிய பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும். காப்பீட்டு முறையிலான சிகிச்சை 15 வருடங்களுக்கு முன்பாக கலைஞர் கொண்டு வந்து அப்ப தேவை இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு விட இன்னைக்கு 3 மடங்கு மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. மாவட்ட மருத்துவமனைகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. சீமா மருத்துவமனை எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அப்புறம் ஏன் பிரச்சனை வருகிறதாக? அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட மருத்துவமனையில் காப்பீடு இல்லாமல் அரசு மருத்துவமனைகளுக்கு வருகின்ற எல்லா நோயாளிகளுக்கும் காலதாமதமின்றி தரமான சிகிச்சையை உடனடியாக வழங்கினால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்படும். அதற்கான நடவடிக்கை எளிதா செய்யலாம். இப்ப பிரச்சனை என்னன்னா மைல்டா ஒரு சேஞ்சஸ் ரிஃபார்ம்ஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ ஐசியூல நாங்க கேட் கேட்கிறோம், அது ஒரு பெரிய கஷ்டமா? ஈஸியா பண்ண முடியும். அதே மாதிரி ஓபி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓபி வளாகத்தை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். சில விஷயங்கள் அரசு மருத்துவர்களுக்கு ஆதரவாக அரசு நடந்து கொள்ளவில்லை. இப்போ மகப்பேறு மரணங்கள் அதிகரித்திருக்கின்றன. அதுக்காக கான்ட்ராக்ட்ல அவுட் சோர்ஸ்ல மகப்பேறு டாக்டர்ஸ் போடுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்டர் வேலை செய்யறாங்க. மிக குறைந்த ஊதியத்தில் மகப்பேறு சிகிச்சை வழங்குவது ரொம்ப கஷ்டம். ஆனா வேலை செய்யறாங்க மயிலாடுதுறையில. அவங்களுக்கு 20 சிசேரியன் பண்றாங்க, நார்மல் டெலிவரி பண்றாங்க. அதுல ஒரு குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டு உடனே நோயாளிகள் மருத்துவருடைய தவறான சிகிச்சைன்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அரசாங்கமும் உடனடியாக எந்த விசாரணையும் செய்யாமல் உடனடியாக அந்த டாக்டர் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்ல வைக்கிறது? அந்த நோயாளியோட உறவினர்கள் என்ன சொல்றாங்களோ அதே தான் அரசாங்கமும் ஒத்துக்குது மாதிரி ஆகுது. அப்போ அரசு மருத்துவர்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கிறார்கள். பொதுமக்களுக்காக உயிரை கொடுத்து வேலை செய்யறாங்க. இவ்வளவு நம்பர் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் வேலை செய்யறாங்க. அதை பாராட்டாமல், அதை அங்கீகரிக்காமல், அதை பாராட்டணும், அங்கீகரிக்கணும், ஊதிய உயர்வு வழங்கணும். சரி, பரவாயில்ல பண்ணலாம், பரவாயில்ல. ஆனால் எந்த விதமான பேச்சுவார்த்தை இல்லாமல், எந்த விதமான குறைந்தபட்ச இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாம உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணா அப்ப அந்த நோயாளிகளுக்கு, பொதுமக்களுக்கு, உறவினர்களுக்கு நீங்க அரசு என்ன விதமான கருத்து சொல்லுது? தவறான சிகிச்சை பண்ணாங்கன்னு. அந்த டாக்டர் 24 hours டியூட்டி பார்த்திருக்காங்க. அப்போ ஒரு 8 hours டியூட்டி தான் பார்க்கணும். அப்ப அந்த மருத்துவர் அந்த வேலையை 3 மருத்துவர்கள் செஞ்சிருந்தா
எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆக அதையெல்லாம் பார்க்க வேண்டும். நேற்றுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் காலையில் அரசு மருத்துவமனையில் ஓபியில் டாக்டர்ஸ் இல்லைன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார். வரவேற்கத்தக்கது. ஏன்னால் அரசு மருத்துவமனை என்பதே பொதுமக்களுக்காகத்தான். இந்த ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனை நம்பி தான் இருக்கிறார்கள். அதுதான் நம்ம நோக்கம். ஆனால் காலையில் 8 to 12 ஓபியில் டாக்டர் இருக்கணும், மாலையில் 4 to 8 ஓபியில் டாக்டர் இருக்கணும்னா என்பது ஏற்புடையது. அந்த நேரத்தில் டாக்டர் இல்லைன்னா அவர் தண்டிக்கப்படணும், அதுவும் ஏற்புடையது. அதுதான் பொதுமக்களுக்கு நல்லது. காலையில் வேலைக்கு போகிறவங்க சாயங்காலம் ஓபி பார்ப்பாங்க. இது தொடர்ந்து எங்கள் சங்கம் வலியுறுத்துகிறது. ஆனால் எங்கே பிரச்சனை வருது? காலையில் வேலை பார்த்து அதே டாக்டர் சாயங்காலம் பார்க்க முடியுமா? அப்போ 12 மணி நேரம் வேலை செய்யணுமா? தினம் 12 மணி நேரம் வேலை செய்யணுமா? அப்போ 8 மணி நேரம் வேலை உறுதிப்படுத்த வேண்டும். காலையில் ஒரு ஷிஃப்ட் வேணும், சாயங்காலம் ஒரு ஷிஃப்ட் வேணும். காலையில் வர டாக்டர் காலையில் வரணும். பல நேரங்களில் அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. அது ஏன் வருது? 24 மணி நேரம் டியூட்டி பார்த்தா நான் அவர் நல்ல மருத்துவராக இல்லாமல் கூட இருக்கலாம், போய் ப்ராக்டிஸ் கூட பண்ணலாம். ஏன்னா அந்த 24 hours டியூட்டி என்பது அது வழியாக இருக்கிறது. அங்கே 8 மணி நேரம் தான் டியூட்டி. ஆனால் 8 மணி நேரம் அரசு மருத்துவமனையில் கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னால் அது ஏற்புடையது. அது போன்ற நிலைமை கொண்டு வர வேண்டும். மாறாக இந்த மாதிரி அதோட போதாமையை புரிந்து கொள்ளாமல், அரசு மருத்துவமனையில் இருக்க போதாமையை ஏற்றுக்கொள்ள மருத்துவர்களை பலிகடாக்குவது, மக்களுக்கு சாதகமாக அந்த நேரத்தில் பிரச்சனை வரும்போது ஸ்கேப் கோட்டா மருத்துவர்களை செவிலியராக்குவது ஏற்புடையதல்ல. இது தொடர்ந்து மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சண்டை மூட்டி விடுவதாக இருக்கிறது. இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே ஒரு புற்றுநோய் மருத்துவரா டாக்டர் மட்டும் பத்தாது, கிரீஃப் கவுன்சிலர்ஸ், பிசிஷியன் அசிஸ்டன்ட், MSW என்கின்ற மாஸ்டர் சோசியல் ஒர்க், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் போன்ற பல்வேறு துறைகள் உருவாக்கப்படவே இல்லை. இவை எல்லாம் உருவாக்கப்பட்டு நல்ல முறையில் காலதாமதமின்றி தரமான சிகிச்சையை மக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கையை அரசு உறுதிப்படுத்தும் பொழுதுதான் பாலாஜி டாக்டர் தாக்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்படும். உடனடியாக அரசு அதற்கான நடவடிக்கையை எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி மருத்துவத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டு அதிகப்படுத்தணும். இப்போ இந்தியாவில் மருத்துவத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு போதாது. ஜிடிபியில் 1.9% தான் ஒதுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப குறைவான நிதி. இந்தியாவை விட மிக குறைவாக நிதி ஒதுக்கக்கூடிய நாடுகள் பார்த்தா 3 நாடுகள் தான் இருக்குது. அப்போ ஒரு நபர் தன்னுடைய சிகிச்சைக்காக 100 ரூபாய் செலவு செய்தால் 65 ரூபாய் சொந்த காசுலேருந்து இந்தியாவில் செலவு பண்ணுறாங்க. மிக மோசமான நிலைமை. எனவே ஜிடிபியில் 6 விழுக்காடாச்சும் அரசுகளே ஒதுக்கணும்னு சொல்லி உலக நல நிறுவனம் சொல்லுது. கொரோனா வந்த பிறகு மீண்டும் உலக நல நிறுவனம் இது போன்று பேண்டமிக் மீண்டும் வரலாம். எனவே பொது சுகாதாரத்துறை எல்லா நாடுகளும் வலுப்படுத்த வேண்டும். அதேபோல மக்கள் நல்வாழ்வுத்துறை நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தும் உலக நலன் மீண்டும் சொல்லுது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் கூட இந்தியாவில் இந்த பொது சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு மக்கள் நல்வாழ்வுத்துறை நிதி ஒதுக்கீடு என்பது 1.9% தான் இருக்குது. இது போதாது. தமிழ்நாடு அரசு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா மாநில நேரத்தில் பேரல் ஓபி நடத்தணும். இப்போ சாதாரண ஏழை நோய்கள் மிகப்பெரிய பாதிப்பு ஏன் உள்ளாரானாக்க, காலையில் அவங்க அரசு மருத்துவமனை வரணும்னா ஓபி டைமில் வரணும்னாக்க வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போனாக்க கூலி தொழிலாளிக்கு 500-600 சம்பளம் போயிடும். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் அவங்க அரசு மருத்துவமனைகளில் வராமல் தனியார் மருத்துவமனை போகிறாங்க, தனியார் கிளினிக்கில் போகிறாங்க. அப்போ மாலை நேரத்தில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எல்லா அரசு பேரலாம் ஓபி நடக்கணும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் திறக்கப்பட வேண்டும். அப்போ அது தனியான மருத்துவர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன் போன்றவர்கள்லாம் நியமித்து சிறப்பாக அந்த துறைகளை இயக்கினால், மாநிலத்தில் ஓபி சிறப்பாக இயங்கினால் ஏழை நோயாளிகள் மிகப்பெரிய பயன் அடைவார்கள். தனியார் கிளினிக் போக வேண்டிய அவசியமே இருக்காது. எனவே அதையும் தமிழ்நாடு அரசு சிந்திக்க வேண்டும், அது சம்பந்தமாக பரிசீலிக்க வேண்டும். இதையும் நாங்கள் நீண்ட கால கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனால் அது தனியான ஊழியரை தான் போடணும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை, மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது மருத்துவ கட்டமைப்பு பரவாயில்ல இல்லைன்னு சொல்ல நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த மருத்துவ கட்டமைப்பு போதிகளை திருப்தி கொடுக்கல மக்களுக்கு. எது சொல்கிறத எதுங்க உறுதிப்படுத்தும்? செயல்பாடும் மக்களுடைய அனுபவம் தானே உறுதிப்படுத்தும். அப்போ மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்போ ஒவ்வொரு நோயாளியும் வருகின்ற பொழுது முழு திருப்தியோடு போகணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது, நான் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ நாங்கள் சொன்ன இந்த ஆலோசனைலாம் அரசு பின்பற்றுமையானால் நிச்சயமாக செய்ய முடியும். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது நிதி தான். எனவே நிதி ஆதாரத்தை அதிகப்படுத்த வேண்டும், நிதியை மக்கள் நலனுக்கு அதிகமாக ஒதுக்க வேண்டும் என்பதுதான். மருத்துவ காப்பீட்டுக்காக தமிழ்நாடு அரசு 1200 ரூபாய் ஒதுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைக்கும் காப்பீட்டு நிறுவனங்கள் தான் போகுது. அரசு மருத்துவமனையில் மருத்துவ காப்பீடு நடைமுறைப்படுத்தக்கூடாதுங்கிற நான் தொடர்ந்து சொல்கிறோம். அரசு மருத்துவமனையில் முழுமையாக எல்லாமே இலவசமாக தான் இருக்கணும். டெஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது சிகிச்சையாக இருக்கட்டும், முற்றிலுமாக இலவசமாக தான் இருக்கணும். அரசாங்கம் முற்றிலுமாக இலவசமாகிட்டால் நாளைக்கு அதானி அம்பானிலாம் தமிழ்நாடு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வரப்போறதில்லை, ஏழை எளிய மக்கள் தான் வரப்போகிறாங்க. அதை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முழுமையாக அரசு மருத்துவமனை எல்லா விதமான சிகிச்சைகளும்
பரிசோதனை முற்றிலும் இலவசம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். 1500 கோடி இருக்குல்ல, அதை கொண்டு போய் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக அதை வந்து அரசு மருத்துவமனையிலே அதுதான் நிதி மேலாண்மை நான் குறிப்பிடுறேன். நிதியை வந்து இருக்கிற நிதியை சரியாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம். ஒன்றிய அரசுடைய திட்டங்களை பெயர் மாற்றி தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ஏதுவாக நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் மருந்தகம் ஒன்று இருக்குது, அதே பெயர் மாற்றி முதல்வர் மருந்தகம் அப்படின்னு போட்டு பண்ணுறதுலாம் தேவையில்லை. ஏன்னா தொடர்ந்து எங்கள் சங்கத்தின் சார்பாக என்ன சொல்கிறோம்னா, எவ்வளோ குறைந்த நிதியாக இருந்தாலும் அது பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக அரசே மருந்து, ஊசிகள், தடுப்பூசிகள், மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி செய்யும் பொழுது மிக குறைவான விலையில் அரசு மருத்துவமனைக்கே பயன்படுத்திக்கலாம். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மூலமாக வாங்குறோம், வெளியில தானே வாங்குறோம், அதை நம்மளே உற்பத்தி பண்ணலாமே, நம்மளால முடியுமே. அப்போ அந்த இருக்கிற பணத்தை சரியாக செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லணும். அது வந்து அது உண்மை, அது உறுதிப்படுத்த வேண்டிய தகவல். அப்படியே இருந்தால் கூட கேன்சர் மாதிரியான இதில் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஒரு ப்ரோட்டோகால் வச்சிருப்பாங்க. இந்த மருத்துவமனை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மிக சிறப்பான சிகிச்சை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் கேன்சருக்கு. தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே இப்போ எல்லா கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லையும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கேன்சருக்குன்னு சென்னையில் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை ரொம்ப நாளாக இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ப்ரோட்டோகால் வந்து மைல்டு சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம குக்கிங்லேயே சமைக்கும் பொழுதே உப்பு முன்னாடி போடுவோம், கொஞ்ச நேரம் வச்சு முன்னாடி போடுவோம், ரெண்டுமே ஓகே தான். ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு ப்ரோட்டோகாலை ஒரு மருத்துவமனை பின்பற்றுவாங்க, இன்னொரு ப்ரோட்டோகால் இன்னொரு மருத்துவமனை பின்பற்றுவார்கள். அந்த மருத்துவமனையில் இருக்கிற எல்லா மருத்துவர்களும் அதே மாதிரி தான் பின்பற்றுவாங்க. இட்ஸ் செட் ப்ரோட்டோகால். ஒரு டாக்டர் வந்துட்டு இன்னைக்கு இந்த கேன்சர் மாத்திரை கொடுங்க அப்படின்னு அடுத்த டாக்டர் வந்து அது கிடையாது, அப்படி கிடையாது. ஆகவே இது வந்து அந்த மருத்துவர் அப்படி சொன்னாங்களா அப்படின்னு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா ஹாஸ்பிட்டலும் அவங்கவுங்க தே ஹவ் காட் தேர் ஓன் ப்ரோட்டோகால். இட் இஸ் ஆல் வெரி சீரியஸ் மேட்டர். மற்ற இது மாதிரி சத்து மாத்திரை கொடுக்குற மாதிரி கிடையாது. ட்ரீட்டிங் த கேன்சர் பேஷண்ட் இஸ் அ வெரி சீரியஸ் மேட்டர். அது மோரோவர் தமிழ்நாட்டில் தான் அதிக எண்ணிக்கையில் சென்னையில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். உலக தரத்தில் அதை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கம்பேரிட்டிவாக வேர்ல்டு லிட்ரேச்சரில் நம்ம வந்து பேப்பர்லாம் போடுறோம். ஸோ அது மாதிரி ஏற்படையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ கீமோதெரப்பி கொடுத்தா பிளட் கவுண்ட் குறையும், அப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில கவுன்சிலிங், அதனால தான் நாங்கள் கிரீஃப் கவுன்சிலர்ஸ் அந்த இடத்துலலாம் வெயிங்கன்னு சொல்கிறோம், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தான் சொல்கிறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை கிடையாது. இன்னைக்கு நல்ல சிகிச்சையின் காரணமாக கேன்சர் பேஷண்ட் மிக நல்லா குணமடைந்து போகிறார்கள். ஆகவே வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோம்னா, இப்போ கீமோதெரப்பி எடுத்து வாந்தி வந்துட்டு உடனே சிகிச்சை வேணாம்னு சொல்ற பேஷண்ட், வேணாம்னு சொல்லிட்டு போற பேஷண்ட் இருக்காங்க, அவ்வளோ தீவிரமாக வாந்தி இருக்குன்னு. அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணி இங்கே பாருங்க, பக்கத்தில் இருக்கிற பேஷண்ட் போன வாரம் அப்படி தான் இருந்தாங்க, இப்போ நல்லா ஆயிட்டாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்னைக்கு ஓபிக்கு வந்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும். சொல்லி பண்ணினா தான் சப்போர்ட்டிவாக பண்ண முடியும். ஆகவே சப்போர்ட்டிவ் வந்து ஆலோசகர்கள், கவுன்சிலர்ஸ்லாம் தேவைப்படுறாங்க. நிச்சயமாக தமிழக அரசாங்கம் இதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி கட்டமைப்பு நன்றாக இருக்கிறது. இன்னும் சில மைல்டு சேஞ்சஸ் வந்து செல்லணும். ரிசோர்ஸை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், ஃபினான்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், இருக்கிறத கரெக்டாக பயன்படுத்தணும். மேலும் தேவைப்படுகிறத செய்வதன் மூலமாக நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதனால தான் நாங்கள் வந்து அரசே மருந்து உற்பத்தி பண்ணணும்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் பணம் மிச்சமாகும். காப்பீட்டை நிறுத்தினா பணம் மிச்சமாகும். அதாவது காவல்துறை பாதுகாப்பு அவசியம், அது வேண்டாம்னு சொல்ல, அது இருக்கணும். ஏன்னா பல நேரங்களில் கொந்தளிப்பான நிலை மருத்துவமனையில் இருக்கும், அதுவும் அரசு மருத்துவமனையில் இருக்கும். அதே சமயத்தில் மருத்துவமனைகளே பாதுகாப்பு வைக்கணும், செக்யூரிட்டி, அதுதான் நிரந்தர பணியாளர் போகணும்னு சொல்கிறோம். அதனால் செக்யூரிட்டி மட்டுமே பாதுகாப்பு வழங்கி விடாது. இது போன்ற சூழல் வராமல் இருப்பதற்காக நம்ம பல்வேறு மாற்றங்கள் செய்யணும், பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு மாற்றணும், முன்னேற்றணும் அப்படிலாம் சொல்றோம். எனவே அதை செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.